பொண்ணையும் கொடுக்குறோம் மண்ணையும் கொடுக்கும். 5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். EWS அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏகப்பட்டமான வீடு ஃபுல்லாவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க இடம் வாங்குறவங்களுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாவே தராங்க. பரந்தூர்ல இருந்து சுங்குவாச்சத்திலிருந்து மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது. அதானியோட உங்களுக்கு டிரைவ் போர்ட் ஒன்று வந்து வருது. 3 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ரீச் அவுட் பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்து பாத்தீங்கன்னா ஒரேகடமா இருந்தாலும் சரி, படப்பு எல்லாமே ரொம்ப நியர்பை. கம்பெனிஸ்மே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ டெல் இருக்கு, பால்கான்ஸ் இருக்கு, சரௌண்டிங் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் இருக்கு, டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. 100% வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு 25 ஏக்கர் ப்ராஜெக்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 வீடு கட்டி வந்திருக்காங்க. இதில் அப்படியே கண் கூட பார்க்கலாம். வாட்டர் டேப் கனெக்ஷன் அண்ட் 1 லட்சம் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் டேங்கும் சைட்டுக்குள்ளேயே இருக்கு. 80 to 90% லோன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ப்ராப்ஷல் பொறுத்தவரை நல்லாவே தெரியும். ஸோ மார்க்கெட் ரேட்டை விட பெட்டர் ரேட்டுக்கு தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் கரெக்டா எங்க இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம் ஜங்ஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் நான் முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு சுங்குவாச்சத்திரம் ஜங்ஷன்ல நின்று வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌட், வண்டி கூட பார்க் பண்ண முடியல. ஃபுல்லாவே நல்ல ஒரு பயங்கரமான கிரௌடா இருந்தது. அதனால கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவை பாருங்களேன், எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்சஸ் பாருங்களேன், எவ்வளவு வண்டிகள் போயிட்டு வருது, எவ்வளவு கடைகள் இருக்கு. இந்த லைன்ல இந்த பெல்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே வந்து கடைகள் தான். பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நம்ம தாம்பரம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரௌடா ஹாப்பனிங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு வண்டிகள் எல்லாமே போயிட்டு வர ஒரு ஏரியா தான் இது. இங்க இருந்து நம்ம சைட்டு PL Aero City நம்ம போக போறோம். எக்ஸாக்டா இப்ப நம்ம நிக்கிற இடத்துல இருந்து நம்ம சைட்டுக்கு மேப் லிங்க் பாத்தீங்கன்னாலே தெரியும். 3.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு லொகேஷனும் பாருங்க, நம்ம லொகேஷன் டு PL Aero City நான் போட்டிருக்கேன். எக்ஸாக்டா 3.5 கிலோமீட்டர், ஒரு 8 நிமிஷத்துல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். இந்த அளவுக்கு நியர்பைல எக்கச்சக்கமான ஆக்சஸ் இருக்கிற ஒரு லொகேஷன்ல தான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். உள்ள ப்ராஜெக்ட் உள்ள போய் ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ரேட்டுக்கு தராங்க, எக்கச்சக்கமான ஆஃபர்லாம் இருக்கு, நான் எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். மக்களே, நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். சைட் என்ட்ரன்ஸ்ல தான் நான் நிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பாக்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்கிறவங்க யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்செல் உடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் PL Aero City நம்ம சுங்குவாச்சத்திரம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இது. சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சைட் உள்ளே வந்து வீடுகள்லாம் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள அப்புறமா போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுக்க வந்த காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ நிறைய பேர் வந்து மினிமம் பட்ஜெட்ல, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு தனி இடம் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவா இருக்கு. ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு இடம் கிடைக்குமா, நல்ல இடம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் காட்ட வந்திருக்கோம். அப்படி என்னப்பா காட்ட வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, EWS அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றதுக்காக. எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பிளாட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல அவைலபிளா இருக்கு. மினிமம் பிளாட்டா நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வாங்கிட முடியும். அதாவது ஒரு ஒட்டுமொத்த பிளாட்டே ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு பிளாட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க வாங்கிட முடியும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க பேங்க் லோனும் பண்ணி தராங்க. அப்படின்னா நீங்க மினிமமா ஒரு 2 ல இருந்து 3 லட்ச ரூபாய் முன் பண்ண வச்சிருந்தா போதும், பேலன்ஸ் ஃபுல்லாவே நீங்க பேங்க் லோனா அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்கு. நான் உள்ள போய் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சைட்டுக்குள்ள அப்புறம் போவோம். சோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேட் என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய லேஅவுட் ப்ராஜெக்ட். உள்ள எவ்வளவு வீடுகள் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமான வீடுகள், ஃபுல்லாவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. சோ நான் முடிஞ்சா ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி இங்க வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து நான் கவர் பண்ணிருப்பேன். நான் அந்த கிளிப் ஆட் பண்றேன். நீங்க பாருங்க, இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாவே எக்கச்சக்கமான வீடுகள், ரோட் ஆக்சஸும் வெரி நியர்பை நீங்க பார்க்க முடியும். சைட்டு உள்ள வந்துட்டோம். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பாருங்க. சைட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட பத்தி நெக்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் இதே சொல்லிடுவோம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 12 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே உங்களால வாங்க முடியும். இது இல்லாம ப்ராப்செல் சைட்ல இருந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தராங்க. 10க்கு 10 அப்படின்ற ஒரு ஆஃபர் தராங்க. இங்க இடம் வாங்குறவங்களுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாவே தராங்க. யார் இப்ப இடத்துக்கு இடம் ஃப்ரீயா தராங்க, பட் இந்த ப்ராஜெக்ட்ல தராங்க 10 ஸ்கொயர் ஃபீட் இடம் நீங்க ஃப்ரீயா வாங்க முடியும். ஒரு பைக் பார்க்கிங் நீங்க பண்ணா கூட அந்த இடம் யூஸ் ஆகும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாவே தராங்க. உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல லேண்ட் ரேட்டும் கோல்டு ரேட்டும் ஒன்லி ஹைட்ல தான் போயிட்டு இருக்கும், டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில லேண்டும் ஃப்ரீயா தராங்க, கோல்டும் ஃப்ரீயா தராங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்டும் இருக்கு, பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்ம சேனலோட ப்ரோமோ கோட் BO100 அப்படின்ற ஒரு ப்ரோமோ கோட் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதுவும் என்னன்றத நான் கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பாப்பீங்க, இடம் வாங்கினா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வாங்குவீங்க. இந்த
இடத்துல ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேற மாதிரி. எதனால சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது சுங்குவா சத்திரம். நம்ம சைட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வெரி நியர்பை. எல்லாருக்குமே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இப்போ ஒரு மெகா ப்ராஜெக்ட் அது வந்துருச்சுன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம சைட்ல இருந்து பரந்தூர் வெரி நியர்பை. அதாவது பரந்தூர்ல இருந்து சுங்குவா சத்திரம்க்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது. நான் அந்த மெட்ரோவோட ஸ்டேஷன் அந்த மேப்பும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. அதாவது சுங்குவா சத்திரம், நீர்நல்லூர், சிட்டி சென்டர், பரந்தூர் ஏர்போர்ட் இந்த மாதிரி இந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியும் இருக்கு. சோ நம்ம சைட்ல இருந்து நியர்பைல சுங்குவா சத்திரம்ல வர மெட்ரோ நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா இந்த இடம்லாம் எந்த அளவுக்கு பீக் ஆகும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம மீனம்பாக்கம், ஆலந்தூர் அந்த லொகேஷன்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் இந்த லொகேஷன்லயே இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஓகே மக்களே, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஸலுடைய ஏவிபி ஷஃபி சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன். சோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம சைட்ல இருந்து பரந்தூர் வெரி நியர்பை, சுங்குவா சத்திரம்ல மெட்ரோ வரப்போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் சைட்டை சுத்தி இருக்குன்றத சொல்லிட்டேன். இது இல்லாம வேற என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு? ஆல்ரெடி இப்ப சுங்குவா சத்திரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர் போற ஹைவே இருக்கு, NH ஆக்சுவலா. அதுல இருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு வர ரோடு பாத்தீங்கன்னாக்கா திருப்பதி போறதுக்கோ திருவள்ளூர் போயிட்டு திருப்பதி போலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இங்க அதானியோட உங்களுக்கு டிரை போர்ட் ஒண்ணு வந்து வருது. ரிலையன்ஸோட ஒரு டிரை போர்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே, ஸ்பீட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. அது 3 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெங்களூர் ரீச் அவுட் பண்றது ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. சோ இவ்வளவு அப்ரிசியேஷன் இருக்கிற இடத்துக்கு நடுவுல தான் நம்ம சைட்டே வந்து இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறவங்களும் இது கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மீறி பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரேகடமா இருந்தாலும் சரி, படப்பை எல்லாமே ரொம்ப நியர்பை உங்களுக்கு. சோ சிப்காட் எடுத்துக்கலாம், ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு. இது எல்லாமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். சோ கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்ப டெல் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃபால்கான்ஸ் இருக்கு உங்களுக்கு, யமகா கம்பெனி வந்து எல்லாமே இங்க நியர்பைல தான் இருக்கு ஃபுல்லாவே. சோ நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சமே கிடையாது சார் லொகேஷன் உங்களுக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அதெல்லாம் எப்படி 200% சரௌண்டிங் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் இருக்கு, டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. இவ்வளவு ஃபுல்லாவே காலேஜ் ஸ்கூல் மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே மிட்ல தான் இந்த சைட்டே வந்து நம்ம பதிவு இருக்கு. ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் எது வச்சு நடக்கும்னா ஸ்கூல், காலேஜஸ், கம்பெனிஸ் இதை சுத்தி தான் நம்ம சைட்டே வச்சிருக்கோம். அதனால 100% வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே அது வந்து ஓப்பனிங் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஆகலாம், 5 மந்த்ஸ்ல ஆகலாம். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பரந்தூர் ஏர்போர்ட் அது எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம். இதெல்லாம் வரும்போது இன்னைக்கு இருக்க பிரைஸ் விட டபுள் த பிரைஸ், ட்ரிபிள் த பிரைஸ் வந்து 100% இந்த ஏரியா வந்து ஆயிடும். கண்டிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சைட்ல வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எல்லாமே வச்ச மாதிரி இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் சைட்டுக்குள்ளே ஆன மாதிரி இருக்கு. சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு 25 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலா. கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து EB லைன்ஸ் வந்து உள்ளவே வந்துருச்சு. ஏன்னா உள்ள வீடுங்க வர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து EB லைட்ஸ்மே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே. 3 ஃபேஸ் EB லைன்ஸ் உள்ள வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன உள்ள பார்க் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 வீடு கட்டி வந்திருக்காங்க. இங்க நியர்பை இருக்க கம்பெனில தான் வந்திருக்காங்க. ஒரு 25,000 இருந்து 30,000 rupees தான் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா இங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 8,000 தான் வந்து உங்களுக்கு EMI வரும். 3 lakh rupees கையில இருந்ததுனாக்கா ஒரு 12 லட்சம் ரூபாய் நீங்க வந்து லேண்ட் வாங்கிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்ராக்சிமேட்லி அது வந்தா கூட 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ 13-14 லட்சம் ரூபாய் வச்சீங்கன்னாக்கா ஒரு 600 ஸ்கொயர் லேண்ட் வாங்கலாம். அதுக்கு மேல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இங்க ரெண்டல் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டல் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. உங்களுக்கு 8,000 இருந்து 10,000 rupees வரைக்கும் இங்க ரெண்டல்ஸ்லாம் ரெண்டிலே போகுது. ஆமா, இங்க ரெண்டிலே போகுது. ஆல்ரெடி நம்ம பின்னாடி இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்காங்க. 6 வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் கட்டிருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம்கான ரெண்ட் 8,000 rupees வருது. ஓகே, அப்போ ஒரு இடம் வாங்கினாலே EMI ஒரு 10,000 தான் வரும். ஆமா, 10,000 தான் வரும். அதுக்கு மேல வராது. அதோட சேர்த்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்க ரெண்ட் அவுட்லாம் பண்ணீங்கன்னாக்கா வாடகை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் கட்டினா சொந்த வீடு ஆயிடும். நம்மளுக்கு ஒரு மனையும் சொந்தமாயிடும். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மேஜரா 5 என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்ம வந்து சைட் பண்ணிருக்கோம். 5 என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 40 ஃபீட் ரோடு, ஒரு 33 ஃபீட் ரோடு. பிளாக் டாப். ஆமா, ஃபுல்லாவே பிளாக் டாப் ரோட்ஸ் தான். 23 ஃபீட்ஸ்லயுமே அவங்க வந்து நம்ம ரோட்ஸ் வந்து இருக்கு. ஸோ மேஜரா இப்போ எங்க வந்து போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் 30 அடில இருந்து தண்ணி இருக்கு. அதை மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சைட்ல ஒரு 1 லட்சம் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் ஒன்று கட்டி அது ஆமா அந்த சைட் அவங்க கட்டிட்டு ஈச் பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா குழா கனெக்ஷன் கொடுத்து வச்சு வாட்டர் டேப் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. மக்கள் அப்படியே கண் கூட பார்க்கலாம். வாட்டர் டேப் கனெக்ஷன் அண்ட் 1 லட்சம் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் டேங்கும் சைட்டுக்குள்ளேயே இருக்கு. சைட்டுக்குள்ளே இருக்குது. அதனால தண்ணிக்கான பிரச்சனை கிடையவே கிடையாது.
இந்த பூமியில இருந்து அந்த 1 லட்சம் லிட்டர் தண்ணியுமே நம்ம ஏற்றிருக்கோம். வெளியில இருந்தெல்லாம் எங்க ஏற்றல. அதனால தண்ணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் என்ன அப்ரூவல் இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். ரேரா அப்ரூவல். ஆமா, ரேரா அப்ரூவல். பேங்க் லோனுமே பாத்தீங்கன்னா ஆல் லீடிங் பேங்க் எல்லாத்துக்குமே நம்ம ஏபிஎஃப் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா பேங்க்குமே உங்களுக்கு வந்து நம்ம லோன் வேணாலும் பண்ணிக்கலாம். 80 to 90% பேஸ்ட் அப்பான் த கஸ்டமர் சிபில் பேஸ் பண்ணி நம்ம லோன்ஸ்மே வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இங்க என்ன ரேட்டுக்கு தெரியும்? மார்க்கெட் ஏரியால என்ன பிரைஸ் போகுது, நம்ம என்ன ரேட்டுக்கு தரோம் சொல்லுங்க. ஸோ இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நியர்பை நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ரீசேல் பிளாட்ஸுமே இருக்கு. ரீசேல் பிளாட்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மளோட அதிகமாக தான் 2500 வந்து 4000 rupees வரைக்கும் இங்க பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைசிங் கொடுக்குறது. ஸோ ப்ராப்ஷல் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மார்க்கெட் ரேட்டை விட பெட்டர் ரேட்டுக்கு தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 1999 வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துலாம். 1999 per square feet வந்து கொடுத்துறோம். எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே இல்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் ஜிஎஸ்டி மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுக்குமே வந்து பேங்க் லோன் நீங்க வாங்கி தரீங்க. ஆமா, பேங்க் லோன் வாங்கி தர 80 to 90% பேங்க் லோனுமே நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம் பிரதர். ஓகே, சோ இது இல்லாம ப்ராப்ஷல்ல எப்பவுமே ஒரு ஆஃபர் தருவீங்க. கண்டிப்பா. இந்த வாட்டி 10க்கு 10 ஆஃபர் அப்படிங்கறது சொன்னாங்க. அதே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன். கண்டிப்பா பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த நீங்க நிறைய சைட் போய் பார்க்கலாம். உங்களுக்கு மினிமம் கிரைட்டீரியா தான் வைப்பாங்க. ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க கிரைட்டீரியா வச்சு தான் ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டா நீங்க எந்த சைஸ் எடுத்தாலும் சார், மினிமம் டு மேக்ஸிமம் எந்த சைஸ் எடுத்தாலுமே 10க்கு 10 ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துறோம். ஓகே, சோ இந்த 10க்கு 10 ஆஃபர்ல என்ன கொடுக்குறோம்னு கேட்டா பொண்ணையும் கொடுக்குறோம், மண்ணையும் கொடுக்குறோம். அப்படியா? ஆமா. சோ நம்ம வர கஸ்டமர் எல்லாரும் 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். 10 கோல்டு காயின் நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலுமே 600 ஸ்கொயர் ஃபீட்ல எடுத்தாலே ஆமா 10 கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். அதோட மட்டும் நம்ம நிறுத்தல. நீங்க எடுக்க போற ஒரு மினிமம் சைஸ்னால மேக்ஸிமம் சைஸ்னால 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ராப்ஷலே வந்து பேர் பண்ணிக்கிறாங்க காஸ்ட். 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 10க்கு 10 இந்த ஆஃபர். சோ 10 கோல்டு காயினும் கொடுக்குறோம். 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இடத்துக்கான காஸ்ட்மே வந்து ப்ராப்ஷலே பேர் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப லிமிடெட் பீரியடான ஆஃபர் தான் இது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து டைரக்டா வந்து கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணிட்டு சோ சைட் விசிட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ கேப் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கஸ்டமர்ஸ் வேணும்ன்ற கஸ்டமர்ஸ் வந்து நீங்க என்கொயரி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கே பிக்கப் பண்ணி டோர் டு டோர் வீட்ல பிக்கப் பண்ணி திரும்ப கூட்டு போய் வீட்ல டிராப் பண்ண வரைக்கும் சைட்டை காட்டி எல்லா எண்ட் டு எண்ட் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், 1999 per square feet சொல்லிட்டீங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவ் பிரைஸ் தான் இந்த சரௌண்டிங்ல. பட் ஸ்டில் எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் வாங்கி தரது எங்களோட பொறுப்பு. கரெக்ட்டா? எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கா? கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தரோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களோட ப்ரோமோ கோடான BOC100 அந்த ப்ரோமோ கோட் வந்து சொன்னீங்கன்னாக்கா நான் கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு நம்ம பண்ணி இந்த பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ் கிடைக்கும். சோ கால் பண்றவங்க இந்த ப்ரோமோ கோட மட்டும் சொல்லிடுங்க. BOC100 அப்படின்ற ஒரு ப்ரோமோ கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை சொல்லனா உங்களுக்கு இதே ரேட் தான். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு மோர் டீடைல் ஏதாவது தேவைப்படுனா வீடியோல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இப்போ விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வாங்கவே முடியாது. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அது சரௌண்டிங்ல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சைட் நியர்பைல மெட்ரோ வரப்போகுது. இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நான் முன்னாடி இன்ட்ரோல காமிச்சேன். மார்க்கெட் ஏரியால இருந்து வெரி நியர்பை நம்ம சைட். சோ இந்த மாதிரி எல்லா ஆக்சஸும் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சைட் விசிட் வந்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Signing off. It's been Tinto. Tata, see you and take care. Thank you sir. Thank you so much. Thank you.